கார்த்திகை தீபம் சீரியலுடைய சூப்பரான ஒரு ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம கார்த்திக் ப்ரோ வந்துட்டு செமையாக மாட்டினாருங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா கார்த்திக் ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு கம்பெனிக்கு போகிறதுக்காக. ஸோ அப்போது சடனாக ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த திவ்யா வெள்ளினால். அப்போது கார்த்திக் ஹீரோ இல்லையா, ஸோ சும்மா இருக்க முடியுமா? ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மாவை போய் தூக்கி விடுறாங்க. அச்சுச்சோ என்னாச்சுமா, எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கார்லேருந்து வெளியில் இறங்கி கண்ணு தெரியலையா கார் வர்றது, இப்படி காரில் விழுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, தப்பு அவங்க மேலே கிடையாது, உங்கள் மேலே தான். ரோட்டில் ஆள் வராங்களா போகிறாங்களா அதெல்லாம் பார்த்து வர்றது கிடையாது, இவ்வளோ ஸ்பீடாக வர்றது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹே யார் நீ, இவங்களுக்காக நீ எதுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம திவ்யா. அப்போதைக்கு நமக்கு ஞாபகம் வருது, ஏன்னா கார்த்திக் ப்ரோ தான் மக்கள் நாயகனாச்சே. அப்போது மக்களுக்கு ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு தப்பு நடக்குன்னா அதை கேட்காம இருப்பாரா அப்படின்னு தான் நம்ம யோசிச்சு அந்த இடத்துல நம்ம ஹாப்பியாக சொல்லலாங்க. மக்கள் நாயகன் எப்போவும் சப்போர்ட் பண்ணுவார் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது தப்பு தான், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருங்க, இன்றைக்கி இவங்களுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அம்மா தண்ணி பிடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு கூட தண்ணி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. கார்த்திக் உடனே அந்த காரோட சாவியை போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இதில் தான் மோதல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாங்க. ஸோ திவ்யா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. கார்த்திக் ரொம்ப கூலாக இருக்கார். இவங்க தான் அந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி தெரியாமல் கார்த்திக் ரொம்ப கூலாக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த திவ்யா உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னு, சரிங்க சவால் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சவால் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக்கோ கம்பெனிக்கு போகிறாங்க, பார்த்தா அங்கே போய் பயங்கர ஷாக்கிங் ஆயிடுறாரு கார்த்திக்.